2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தீங்களா? இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படிப்பா குடுக்கறது? நம்ம கிட்ட ஏன் அவ்வளவு பணம்? ஐயோ, ஏன்பா இப்படி பண்ணீங்க? கிட்ட அவ்வளவு பணம் இருந்தா தானே ஏலம் எடுக்கணும். பணம் இல்லாம ஏலம் எடுத்து என்னப்பா பண்றது? அப்பா அந்த வீட்டை வேற யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு தான் அந்த அமௌண்ட் ஏலம் எடுத்திருக்கோம்ப்பா. இப்ப அதுக்கு டெபாசிட் பண்ணலாம் கேட்டுப்பாங்களா? அதுக்கு என்ன பண்ணீங்க? அது சங்கர் சார் தான் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டினாரு. வேலு, தப்பு பண்ணிட்ட வேலு, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். தென்னரசு பிரச்சனையில மாட்டி விடணுங்கிறதுக்காகவே இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது தெரியாம நீ அவன் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டு இருக்கேப்பா. ஏன்பா எத்தனை நாளைக்குள்ள பணம் கட்டணும்? அது 5 நாளைக்குள்ள கட்டணும்ப்பா. 5 நாளைக்குள்ள 2 கோடி ரூபாய்க்கு எங்கயா போவீங்க? ஏப்பா இவ்வளவு பெரிய தொகையை யார் நம்மள நம்பி கொடுக்க போறா? உனக்கு தெரியுமா? அவன் நம்ம சொத்து எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்கா. அந்த வீட்டை யாரோ ஒருத்தன் ஏலம் எடுக்கிறது எங்களால ஏத்துக்க முடியல சார். அதனாலதான் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுத்திருக்கோம் சார். பரவாயில்ல சார், முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி பாப்போம் சார். சார் 10 லட்சம் 20 லட்சம் நான் முயற்சி பண்ணி பார்க்கலாம். 2 கோடி ரூபாய் யார் நம்மள நம்பி கொடுக்க போறா? சார் இப்ப என்னோட கவலை எல்லாம் வீடு போறத பத்தி இல்ல. அந்த வீட்டை ஏலத்துல எடுக்க இங்க 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கீங்களே, அதுவும் போயிருமோன்னு தான் வருத்தப்படுறேன். இல்லப்பா அந்த வீட்டை கடன் வாங்கியாவது நான் மீட்பேன். வேணா வேலு, அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம அசிங்கப்படுறதுதான் இதெல்லாம் நமக்கு தேவையா வேலு? எவ்வளவோ பிரச்சனையை பார்த்தாச்சு, இதையும் பாத்துருவோம்ப்பா. சங்கர் சார் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி சக்தியும் ஆபீஸ்ல லோன் கேட்க, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் கேட்க, இப்படி எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா ஓரளவு பணம் கிடைச்சிரும்பா. ஓ, உனக்கு சொன்ன புரியல வேலு. இவ்வளவு பணத்தை உன்னால ரெடி பண்ணவே முடியாதுப்பா. இல்லப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாரு வேலு, நமக்கு நிம்மதி தான் முக்கியம், வீடு முக்கியம் கிடையாது. ஒரு எல்லாம் கடன் வாங்கி நிம்மதியை தொலைக்கிறதுக்கு அந்த வீடை வேணான்னு ஒதுக்கி போயிடலாயா? இல்லப்பா நீங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படியாவது அந்த வீட்டை மீட்டு அந்த வீட்டுல உங்களை உட்கார வைப்பேன். அவருக்கு நல்லது கெட்டது சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க சார். இது போக இன்னும் 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுதேப்பா. அந்த பணத்துக்கு நம்ம எங்கேயா போறது? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இன்னும் நிறைய பேர்கிட்ட கடன் கேட்கலான்னு இருக்கேன். அவங்க எல்லாம் மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பா நமக்கு தேவையான பணம் 5 நாளுக்குள்ள கிடைச்சிரும்.